தோழமை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இங்க இந்தியால பெருவாரியான மக்கள் யாருக்கு வாக்கு செலுத்துறாங்களோ, அவங்க தான் ஆட்சி அமைக்கிறாங்க. அவங்க தான் அதிகாரத்துக்கு வராங்கங்கிற கருத்து மக்களிடம் நம்பப்படுது. இந்திய தேர்தல் ஆணையம் இந்த நம்பிக்கையை வச்சிதமா விதைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையா அது நடக்குதா அப்படின்னு கேட்டா, இல்ல. 100% வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அதுல ஒரு 20% வந்து மக்கள் வாக்கு செலுத்த வரதே இல்ல. மிச்சம் 80%த்துல ஒரு 20லேருந்து 30% யாருக்கு வாக்கு செலுத்துறாங்களோ, அவங்க பெரும்பான்மையான வாக்க பெற்றுட்டாங்கங்கிற அறிவிப்ப குடுத்துட்டு, அவங்க கையில ஆட்சி பொறுப்ப குடுக்கப்படுது. ஆனா மிச்சம் 70% மக்கள் அவரை ஏற்கல, அந்த கட்சியோ, அந்த கொள்கையோ, அந்த கோட்பாட்டையோ ஏற்கல அப்படிங்கிற கருத்த வந்து மக்களிடம் கொண்டு சேர மறுக்கப்படுது. பெரும்பான்மைன்னு அறிவிக்கப்பட்டு, இந்த சிறுபான்மை மக்கள் வாக்கு செலுத்தின அந்த ஒரு கூட்டம் ஆட்சி அமைச்சு, நம்மளோட வளத்தையும், உரிமையும் எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க. வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுக்கப்படுது அப்படின்னு நம்பப்படுற தமிழ்நாட்டை இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள், ஆள வர துடிக்கிற கட்சிகள், சொல்லக்கூடிய முன்வரைவு எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா, எந்த மாற்றத்துக்கானதும் இல்ல. இன்னும் சொல்லப்போனா, இத்தன நாள் நம்ம நிலத்தோட உரிமை, மக்களோட உரிமை எல்லாத்தையும் இழந்துட்டு, கிட்டத்தட்ட ஒரு அடிமையா மாறி இந்த நிலத்துல இந்திய அரசுக்கும், இந்த திராவிட அரசுக்கும் கட்டுப்பட்டு, அவங்களோட சொத்து பெருக்கத்துக்காக நம்ம கொத்தடிமையா மாறி, நம்ம வாழ்வியலையும் தொலைச்சுட்டு, நம்ம நிலத்தையும் தொலைச்சுட்டு, நம்ம உரிமையை தொலைச்சுட்டு நம்ம இருக்கோம். இங்க பல தேசிய இனங்களை இந்திய ஒன்றியம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புல இறுக்கி பிடிச்சு, எந்தெந்த நிலங்கள்ல என்னென்ன நடக்கணும், எந்தெந்த திட்டங்கள் வரணும், இது யாருக்கு போகணும், யார் இது தீர்மானிக்கணும், பல தேசிய இனங்களோட அனைத்து உரிமைகளையும், இந்த நிலங்களை, நிலத்தின் வளங்களை, மக்களோட உரிமைகளை இந்த ஒன்றிய அரசு தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. இதுக்கு தேர்தல் என்ற ஒரு யுக்திய வந்து பயன்படுத்துறாங்க. இந்த உரிமையை தொலைச்ச விரக்தியில தன்னெழுச்சியா இளைஞர்கிட்ட ஊற்றெடுத்த தமிழ் தேசிய உணர்ச்சியை அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் தேர்தல் பாதை மூலமா அதை அறுவடை செய்து இந்த ஆளும் வர்க்கத்துக்கு எதிர்ப்பான நகர்த்தலை நடத்துறதுக்காக ஒரு முன்னேற்பாடை செய்து தொடர்ச்சியா தேர்தலை சந்திச்சுட்டு வராங்க. அப்படி 2026 தேர்தல் தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிற கேள்வியோட நம்ம பயணம் தொடங்குது. 2026 தேர்தல். தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம் நடக்க போதா? இல்ல அடிப்படை கட்டமைப்பு மாற்றம் நடக்க போதா? அப்படிங்கிற கேள்விக்கணையோட நம்ம தமிழ் மக்கள், மக்களாட்சி நடக்குதுங்கிற நம்பிக்கையோட இந்த தேர்தலை எதிர்கொள்ள இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த 2026ல் இந்தியா கட்சிகளான காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட் கட்சியான இடதுசாரி, வலதுசாரி, திராவிட கட்சிகளான அதிமுக, திமுக, சாதிய கட்சிகள் மற்றும் பிற உதிரி கட்சிகள் இவங்கெல்லாம் ஆட்சி மாற்றம் நாங்க தரோம் அப்படிங்கிற கருத்தியல் அடிப்படையில இந்த தேர்தலை சந்திக்க இருக்காங்க. ஆனா ஆட்சி மாற்றத்துக்காக நான் வரல. அடிப்படை கட்டமைப்பு மாற்றத்துக்காக வரேன்னு கருத்தியலையும், கோட்பாட்டையும் முன் வச்சு, நாம் தமிழர் கட்சி சார்பா அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் தமிழகம் எங்கும் அவங்கவங்க பரப்புரையை செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு அளவுல தேர்தல் நிக்கக்கூடிய எந்த நபரும் எந்த குற்ற பின்னணியும் இல்லாத நபர்களா தேர்ந்தெடுத்து களத்துல வேலை செஞ்சுட்டு இருக்க நபரா பார்த்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நம்ம பொள்ளாச்சி தொகுதியில அண்ணன் செந்தில்குமார் 2010ஆம் ஆண்டு வரையும் அமெரிக்காவில் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. பல லட்சம் ஊதியம் பெற்று பன்னாட்டு நிறுவனங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருந்த அவரு தன்னோட வேலையை விட்டுட்டு இயற்கை விவசாயம் பண்றதுக்காக ஊர் திரும்பி இருக்காரு. அவரு பொள்ளாச்சிக்கு என்ன செய்ய போறாரு? என்ன ஒரு அடிப்படை கட்டமைப்பு மாற்றத்துக்காக வேலை செய்ய போறாரு? தமிழ்நாட்டு அளவுல அவங்க என்ன கோரிக்கையை முன்வைக்க போறாங்க? இப்படிங்கிற கருத்தையும் அவரோட செயல் திட்ட வரைவை பற்றி கேட்கறதுக்காக நம்ம இந்த நேர்காணல் தமிழர் மெய்ப்பொருள் ஊடகம் வாயிலாக எடுக்க இருக்கோம். வணக்கம். வணக்கம் தம்பி. நாம் தமிழர் சார்பா நம்ம பொள்ளாச்சி பகுதியில நீங்க வேட்பாளரா நிக்கிறீங்க. மக்களுக்கு உங்களை பத்தின ஒரு அறிமுகம் மட்டும் சொல்லிருக்கேன். வணக்கங்க, என் பேர் செந்தில். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பொள்ளாச்சியில தான். அமெரிக்கால வேலை பார்த்துட்டு இருந்தேன். வந்ததுல இருந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். புத்தகத்து மூலியமா நான் இயற்கை விவசாயத்தை பத்தியும் ஐயா நம்மாழ்வாரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சதுல இருந்து நான் இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அது போக நாட்டு மாடுகளை காப்பாற்றணுங்கிற ஒரு முயற்சியில 25 நாட்டு மாடு நம்ம தோட்டத்துல வச்சு. உங்களுக்கு குப்பையே பிடிக்காது, எங்கேயுமே இந்த நெகிழி குப்பை, அதாவது பிளாஸ்டிக், இந்த வேஸ்ட் அங்கங்க போட்டு இருக்கிறது இது சுத்தமா பிடிக்காது, இன்னும் சொல்ல போனா தலைக்கொல்லி எதுவுமே அடிக்கிறது இல்லை. முதல்ல இந்த குப்பையில இருந்து சொல்லுங்க. பொள்ளாச்சியில குப்பை மேலாண்மை அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்கு என்ன நீங்க மாற்று வடிவம் வச்சிருக்கீங்க? இங்க நான் என்ன சொல்லணும்னா, யார் உள்ள வந்தாலும் நெகிழி குப்பை உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு அப்படி கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை கொண்டு வருவாங்க. அதையே கொண்டு போயிடணும். ஏன்னா இப்ப மாடு கண்ணு இருக்குது, இதெல்லாமே இருக்கு. அதனால நெகிழி குப்பை உள்ளே கொண்டு வரக்கூடாதுங்க. அப்ப நாளைக்கு ஊருக்கு நம்ம பொள்ளாச்சிக்கு நெகிழி குப்பை இருக்கக்கூடாதுன்னா முதல்ல வந்து நெகிழிய விநியோகம் பண்றதுல வந்து ரெகுலேட் பண்ணணும். பயோடிகிரேடபிள் மெட்டீரியல் செய்யப்படும், அதையே நம்ம வந்து ஊக்குவிக்கலாம். மற்றபடி நெகிழி குப்பையை வந்து கூடுமான அளவுக்கு தவிர்க்கிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம முயற்சி எடுக்கணும். அதையெல்லாம் அந்த நெகிழி குப்பை எல்லாத்தையும் திருப்பி மறுசுழற்சி பண்ணி வெளி நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, நார்வே அந்த மாதிரி நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சாலை இது பண்றதுக்கு உபயோகிக்கிறாங்க.
அதனால அந்த மாதிரி நாமளும் அதை உபயோகிச்சிடலாம். வேஸ்ட் வந்து இப்போதைக்கு வந்து ஒப்பந்ததாரர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து அரசே எடுத்து செய்யணுங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். அது அரசே எடுத்து அந்த பணியை ஒப்பந்ததாரர்கள் வந்து பாத்தீங்கன்னா லாப நோக்கத்தோட பண்ணுவாங்க. அவங்களுக்கு எதுல லாபம் இருக்குதோ அதைய எடுத்து செய்வாங்க, லாபம் இல்லாத வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப அது வந்து ஒரு 100% அதை வந்து மறுசுழற்சி இப்ப ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு உத்தரவாதம் கிடையாது. அதனால அதை அரசு எடுத்து பண்ணணும் ஒப்பந்ததாரர்கள் பதிலா அப்படிங்கிறது என்னோட எண்ணம். தூய்மை பணியாளர் அவங்களுக்கான சிக்கல் அப்படிங்கிற இடத்துல நீங்க அவங்களுக்கு என்ன மாற்று தீர்வு வச்சு? தூய்மை பணியாளர்களும் ஒப்பந்த பணியாளர்களா இருக்கிறாங்க. அதைய வந்து நிரந்தர பணியாளர்கள் ஆக்கணும், ஓய்வு ஊதியம் கொடுக்கணும், வருமான உயர்வும் பண்ணணும். அவங்களுக்கு காலையில அவங்க வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5:30 மணிக்கு வந்துடுறாங்க, 11 மணி முடியும் அவங்க பணியில இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க காலை உணவு 9 மணி அந்த அளவுல கொடுக்கணுங்கிற ஒரு திட்டம் வச்சு பாதாள சாக்கடை திட்டம் சொல்லிட்டு நம்ம பொள்ளாச்சியில இருக்கு. அதில் நிறைய நிறைக்குறை இருக்குதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அது போக இது எல்லா தண்ணியும் ஒரே இடத்துல குவிச்சு சுத்திகரிப்பு பண்ணி அது திருப்பி ஒரே குளத்துக்குள்ள விட்டுட்டு இருக்கிறதுனால இங்க நீர் சீரற்ற நிலையில பரவுது. இதுக்கு நம்ம மாற்றா என்ன பண்ண போறோம்? இப்ப பாத்தீங்கன்னா இது சென்ட்ரலைஸ்டா இருக்குது. சென்ட்ரலைஸ்டா இருக்கும் போது அதுக்கான சில சவால்கள் இருக்கும். இப்ப நாம வந்தோம்னா டீசென்ட்ரலைஸ் பண்ணிடுவோம். அப்ப அந்தந்த பகுதியில நீரை சுத்தரிச்சுட்டு அங்க இருக்கிற நிலத்தடி நீரை இது பண்ற மாதிரி கொண்டு வருவாங்க. பயோ வேஸ்ட் எல்லாம் இப்ப வீட்டுல ஜென்ரேட் பண்ற வேஸ்ட் பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து பயோ கேஸ் அந்த மாதிரி எல்லாம் உற்பத்தி பண்றதுக்கு ஆன திட்டங்கள் வச்சு பொது கழிப்பிடத்துல இருந்து வர்ற கழிவுகளை பயோ டாய்லெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பண்ணி வீட்டுக்கு பயன்படுத்துற மாதிரி கேஸ் வந்து உற்பத்தி செய்யும். அடுத்ததா இங்க இருக்க பிரச்சனையாக பார்க்கப்படுறது ஒரு சாதி ஏற்றத்தாழ்வு வந்து நம்ம பகுதியில பார்க்கப்படுது. இந்த சாதி ஏற்றத்தாழ்வு சொல்லப்போனா குறிப்பிட்ட ஒரு சமூக மக்களுக்கு தான் இங்க வந்து அதிகமா அந்த சாதிய பார்வையில பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு அந்த மக்களுக்கு என்ன தீர்வு நம்ம முன்வைக்க போறோம்? நம்ம தொகுதி சார்ந்து அவங்களுக்கான விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்த போறோம்? மக்களோட தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து சில உண்மைகள் தெரியணும். அந்த உண்மைகள் வந்து அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அப்ப நம்ம வந்து நம்மளுக்கு அந்த கடமை இருக்குது. வரலாற்றுல எப்படி அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போனாங்கன்னு அப்படி அந்த உண்மையான வரலாறு அவங்க தெரிய ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை போக்கிடும். ஸ்லம் கிளியரன்ஸ் சொல்லிட்டு பொது இடங்கள்ல சாலையோரங்கள்ல இல்ல சாலை விரிவாக்க பணி அப்படிங்கிற இடத்துல புறம்போக்கு நிலத்துல குடியிருக்காங்கிற அடிப்படையில மக்களை வந்து அங்கிருந்து நீக்கிட்டு அவங்களுக்குன்னு தனியா கொஞ்சம் உள்ள தள்ளி ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு மாதிரி கட்டி அவங்களோட வாழ்க்கை முறை மாத்திர ஒரு போக்கு இருக்கு. அதாவது சமநிலத்துல இருக்கும்போது அந்த மக்கள் வந்து ஆடு வளர்ப்பாங்க, கோழி வளர்ப்பாங்க. சின்ன கூரையா இருந்தாலும் அந்த மக்களுக்கு அவங்களுக்கான வாழ்வாதாரங்கிறது உறுதியா இருந்தது. இப்ப அடுக்குமாடி குடியிருப்புக்கு போன பிறகு தண்ணி ஏத்துறதாகட்டும், கால்நடை வளர்ப்பாகட்டும் எல்லாமே அவங்ககிட்ட இருந்து துண்டிக்கப்படுது. இப்ப இதுக்கு நம்ம என்ன தீர்வு வச்சிருக்கோம்? நீங்க சொல்றது சரியான இதுதான். இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மக்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி கோழி வச்சிருப்பாங்க, ஆடு வச்சிருப்பாங்க. அப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து இடம் வேணும். அடுக்குமாடி குடியிருப்பு வந்து ஒரு தீர்வா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கு பதிலா பசுமை குடியிருப்பு மாதிரி கொண்டு வந்து அவங்களுக்கு அங்க மரங்கள், செடிகள், அவங்க வச்சிருக்கிற பிராணிகளை வைக்கக்கூடிய ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். நம்ம பேருந்து நிலையத்துல குழந்தைகள் வந்து தொழில் பண்ணிட்டோம், கையேந்தி காசு கேட்கிற நிலையும், அது கூட வந்து அவங்க விற்கிறதுக்கு இடம் இல்லாம வெயில்ல போட்டு வித்துட்டு அவங்களை முடுக்கிற வேலையாகவும் அந்த மக்களோட வாழ்வாதாரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த நரிக்குறவர்கள் பாத்தீங்கன்னா பாவம், அவங்களுக்கு அதுதான் வாழ்வாதாரமே. அவங்களுக்கு அது அப்படியே பல காலகாலமா பழகிட்டாங்க. அப்போ அவங்களுக்கான நம்ம பேருந்து நிலையத்திலேயே அவங்க வியாபாரம் செய்யற மாதிரி ஒரு இடத்த உருவாக்கி கொடுத்தாங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு அது உபயோகமா இருக்கும். கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் பொது போக்குவரத்துங்கிறது மக்கள் பயன்பாட்டில இருந்து முற்றிலும் அகற்றப்பட்டிருக்கு. அதே நேரம் அரசு பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் இவங்களுக்கான வேலை காலியிட நிரப்பாமே இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரே நபருக்கு வேலை அழுத்தம் கூடி கூடுதலா பணி சுமையை கொடுத்துருக்காங்க. இப்ப இதுக்கு நம்ம என்ன மாதிரி மாற்றங்கள் வச்சிருக்கோம்? போக்குவரத்து கழகங்களை பொறுத்தளவுக்கு காலி இடங்கள் நிறைய இருக்குது. அதை வந்து நிரப்ப வேணும். அதே மாதிரி வசதிகளும் வந்து கம்மியாயிருச்சு. போக்குவரத்து வசதிகள் இப்ப ஆள் பற்றாக்குறையினால தான் இந்த நெருக்கடி நடக்குது. புதுதா ஊழியர்களை வந்து நியமிச்சா மட்டும்தான் அந்த சீரா போக்குவரத்து துறையோட சேவைகள் நடக்கும். பொள்ளாச்சியில பாத்துட்டீங்கன்னா ஒரு 6-7 கோயில்கள் 1000 வருஷத்துக்கு மேல பழமையான கோயில்கள் இருக்கு. இது போக முன்னே ஆய்வு செய்யப்படாத நிறைய தொல்லியல் தலங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்? கோயில்கள் வரலாறுலாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் மக்களுக்கு தெரியாம இருக்கும். அதெல்லாம் நம்ம மீட்டெடுத்து மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு மாதிரி இந்த மாதிரி இந்த கோயில்களுக்கு இது வரலாறு இருக்குதுங்கிறத இது பண்ணி அதே மாதிரி அது சுற்றுலாவும் அதை பயன்படுத்துற மாதிரி மக்கள் வந்தா பொள்ளாச்சியோட வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். சுப்பிரமணியம் சாமி கோயிலா இப்ப இருக்கிற அந்த கோயில் வந்து பழைய பேரை மீட்டெடுக்கிறோம். அகத்தீஸ்வரம் உடையார் திருக்கோயில் அதான் அதோட பேரு. அதே திருப்பி பழைய பேரை நம்ம மீட்டெடுப்போம். நம்ம பொள்ளாச்சியில வெறும் ஒரு பயிர் சாகுபடி அப்படிங்கிற நிலைக்கு விவசாயம் வந்து நகர்த்தப்பட்டிருக்கு. அது போக வந்து சிறுக சிறுக சின்ன சின்ன தொழில் நிறுவனங்கள் அங்கங்க உருவாகிட்டோம். மக்கள் போக்குவரத்து அதிகமாகியும் இங்க வெப்பநிலை வந்து கூடிட்டே இருக்கு, நிலத்தடி நீர் குறைஞ்சிட்டே இருக்கு. இந்த நிலத்தடி நீரை உயர்த்தவும்
அதே நேரம் இந்த வெப்பத்தை தணிக்கவும் நம்ம என்ன திட்டங்கள் வச்சிருக்கோம்? நிலத்தடி நீருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே தீர்வுங்கிறது வந்து மரம் நடுறது தான். காலகாலமா நம்மளுக்கு தெரிஞ்ச இது வந்து என்னன்னா, பனைமரம் நட்டா மண்ணுல இருக்க ஈரத்தன்மையை பாதுகாக்கும். தொடர்ந்து நம்ம வந்து நிறைய மரங்களை நட வேண்டியது இருக்கு. பெரிய மரங்கள், சின்ன மரங்கள், பழமை வாய்ந்த மரங்கள் நிறைய இருக்கு. புங்க மரம் எல்லாம் இந்த மாதிரி மரங்கள் இருக்குது. இந்த மரங்கள் எல்லாம் நம்ம வந்து நடணும். சில வெளிநாட்டு தொழிலாளர்கள் வடக்கிருந்து வந்து இங்க நிறுவனங்கள்ல சின்ன சின்ன வேலைகள்லயும் வந்து உள்ள பூந்துட்டாங்க. அந்த பாதிப்புல வந்து நம்ம ஊர் தொழிலாளர்களுக்கு நிறைய பாதிப்பு வருது. இன்னும் சொல்ல போனா அன்னாடும் காலையில ஒரு 6-7 மணிக்கு நம்ம தொழிலாளர்கள் கட்டுமானமாகட்டும், இந்த பிளம்பிங்கு, பெயிண்டிங்கு இந்த சார்ந்த எல்லா சுமை தூக்குறது, காட்டு வேலை செய்யறது, இந்த மாதிரி பலதரப்பு தொழிலை மட்டும் நம்பி தொழில் செய்யற மக்கள் வந்து பேருந்து நிலையத்துல காலை நேரம் வந்து குவிறாங்க. கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் காத்திருந்து யாராச்சும் வந்து வேலைக்கு கூப்பிடுவாங்களா மாட்டாங்களான்னு காத்திருந்துட்டு அவங்க கடந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வேலை இருக்கும், ஆனா யாரை கூப்பிடுறதுன்னு தெரியாம மக்களும் வந்து யாரை வேலைக்கு கூப்பிடுறதுங்கிற பிரச்சனையில இருக்காங்க. இப்ப இந்த மக்கள் அன்னாடு இந்த பிரச்சனையை சந்திக்கும் போது அவங்களுக்கு என்ன மாற்று தீர்வு நீங்க வச்சிருக்கீங்க? 10 வருடம் 15 வருடத்துக்கு முன்னால இது மாதிரி நடந்திருந்ததுன்னா அதுக்கான ஒரு தீர்வு இல்லை. இன்னைக்கு வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆன நிலையில இந்த டெக்னாலஜியை ப்ராப்பரா உபயோகப்படுத்தினா இவங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கலாம். எங்க திட்டம் என்னன்னா, செயலி மூலியமா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ பிளம்பிங் இருக்கிறாங்க, இல்ல மேசன் சின்ன வேலை இருக்கு, சின்ன எலக்ட்ரிக்கல் வேலை, பெரிய வேலை இருக்கு, ஒரு லைட் ஃபியூஸ் போயிருக்கும், அவங்களுக்கு வந்து அதை மாற்ற தெரியாது. அப்போ அவங்க யாராச்சும் ஒரு கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செயலியில இவங்க பதிவு பண்ணிட்டாங்கன்னா, அதே மாதிரி அந்த பிளம்பரோ எலக்ட்ரிஷியனோ அவங்க வந்து அதே செயலியில பதிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சுத்தளவில் இருக்கிறவங்களோட தொடர்பு அவங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ உடனே அவங்க கூப்பிட்டு இது பண்ணிடலாம். அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பிளம்பருக்கும் அவங்களுக்கும் அங்கேயே நம்ம ஊருக்குள்ளாரே வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு வேலை வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ஒருத்தவங்க ஒரு வீட்டுல இருக்கிறாங்க, குழந்தைகளோட இருக்கிறாங்க, ஏதோ இது இது ஏதோ பிரச்சனை ஆச்சுன்னா கூட பக்கத்துல இருக்கிற எலக்ட்ரிஷியன்னா உடனே ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துல வந்து அது பழுது பார்த்துருவாங்க. ஸோ செயலி மூலியமா இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா நம்ம அடையலாம். அந்த ஒவ்வொரு துறை சார்ந்த சங்கங்களை ஒருங்கிணைச்சு அந்த செயலியை கொண்டு வர புது செயலியை கொண்டு வரணும்னு சொல்லி இப்போ பாத்தீங்கன்னா இப்ப நடைமுறையில அதுவும் பெரிய நகரத்துல பாத்தீங்கன்னா ஓலா, ஊபர், ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி இருக்காங்க. இப்போ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இதோட பயன் வந்து உற்பத்தியாளருக்கும் இல்லை, நுகர்வோருக்கும் இல்லை. இதுல இடையில வர்றவங்க வந்து இந்த டெக்னாலஜியை வச்சிருக்கிறாங்கிற ஒரு பேர்ல மட்டும் அந்த செயலினால அவங்க பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப நாம வந்து இதே மாதிரி இதெல்லாம் ஒருங்கிணைச்சு இப்ப ஆட்டோ ஓட்டுநர் அவங்களுக்கு, இல்ல டாக்ஸி ஓட்டுநர்களா, இப்ப அவங்களோட ஜொமேட்டோக்கு போறவங்க, ஸ்விக்கி இந்த உணவு ஆர்டர் பண்றவங்க, இது எல்லாமே இந்த செயலியில கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வெறும் அந்த செயலியை இது பண்றதுக்கான வெறும் அந்த அனுமதி கட்டணம், குறைஞ்சபட்ச கட்டணம், அதை அவங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அந்த மாதிரி மட்டும். மற்றபடி வந்து அதுல வர்ற பலன் எல்லாமே வந்து நுகர்வோருக்கும் சரி, அந்த ஓட்டுநர் அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி அந்த செயலியை நம்ம அமல்படுத்துவோம். சில வெளிநாட்டு தொழிலாளர்கள் எல்லா துறையிலையும் அவங்க வந்து ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கட்டுப்படுத்த அண்ணா வந்து இன்னர் லைன் பர்மிட்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த முன் வச்சாரு. அதை நம்ம பகுதியில எப்படி நடைமுறைப்படுத்த போறீங்க? இன்னர் லைன் பர்மிட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் மாநிலங்க, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அதுல நிறைய இருக்கு, அவங்கள அமல்படுத்தி தான் இருக்கிறாங்க. நாகாலாந்து, மிசோரம், சிக்கிம் எல்லாம். அதே மாதிரி நம்ம வந்து பூர்வ குடி ஆன மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த டிஸ்டார்ஷன் பாங்க, இது வந்து நம்ம ஜனத்தொகையோட வளர்ச்சியை வந்து நம்ம இங்க சவுத்துல இருக்கிற மாநிலங்கள்லாம் வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இவங்கெல்லாம் வந்து அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் பாலிசியை ஃபாலோ பண்ணனால இன்னைக்கு வந்து என்னாச்சு, நம்மளோட பாப்புலேஷன் கம்மியாச்சு. பாப்புலேஷன் கம்மியானதுனால, ஜனத்தொகை கம்மியானனால இப்போ அந்த மாநிலங்கள்ல வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் இம்ப்ளிமெண்ட் பண்ணலையோ அங்க ஜனத்தொகை ஜாஸ்தியா இருக்கு. இப்போ அங்க இருக்கிறவங்க இங்க வந்து குடியேறவங்களுக்கு வந்து இங்க ரேஷன் கார்டை கொடுத்துட்றாங்க. இந்த ரேஷன் கார்டை கொடுத்தோம்னா அடுத்தது அது ஒரு டாக்குமெண்ட் போகிறதோ அடுத்தடுத்து அவங்க வந்து இங்க இருக்கிற இதுக்கான குடியுரிமையே வந்துடுது. அந்த மாதிரி இல்லாம நம்ம மக்களுக்கான பாதுகாப்பு வேணா இன்னர் லைன் பர்மிட் ஃபாலோ பண்ணினா தான், பின்பற்றினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இது சரியாகும். அதனால கண்டிப்பா இன்னர் லைன் பர்மிட்டுங்கிறத வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சியில முன்னெடுப்போம். வெளி மாநிலத்திலிருந்து வேலைக்கு நம்ம மாநிலத்துக்கு வர்றவங்களுக்கு எப்படி நம்ம வந்து இன்னர் லைன் பர்மிட் கொடுக்குறோமோ அதே மாதிரி இங்க இருக்கிற பூர்வ குடி மக்களுக்கு, இங்க ஏற்கனவே இருக்கிற நம்ம இன சார்ந்த மக்களுக்கு வந்து நேட்டிவ் கார்டு அப்படிங்கறது நம்ம கொடுக்கணும். இப்ப அது
கொடுத்தோம்னா நம்ம வந்து இங்க இருக்கிற சலுகைகள் இதெல்லாமே வந்து பூர்வகுடி மக்களுக்கே போய் சேர்றதுக்கு உபயோகமா இருக்கும். நம்ம அண்டை மாநிலம் கேரளால பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க நேட்டிவ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கேரளாவை சேர்ந்த மக்கள், அதாவது அவங்க அங்க பிறந்திருக்கலாம், இல்லை அவங்களோட அப்பா அம்மா அங்க கேரளாவை சார்ந்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த நேட்டிவ் கார்டுங்க. அந்த நேட்டிவ் கார்டுங்கிறது வந்துச்சுன்னா ஒரு விதமான பாதுகாப்பு இருக்கும் நம்ம இங்க தமிழ் குடி மக்களுக்கு. மழைநீர் சேகரிப்பு நம்ம தொகுதி முழுக்க இயற்கை விவசாயத்துக்கு மாத்த போறதா சொன்னீங்க. அது எப்படி நீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட நீண்ட நாள் கனவு. இப்ப நான் வந்து ஒரு 14-15 ஆண்டா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு சாயில் டெஸ்ட் எடுத்தோம். எடுத்ததுல பாத்தீங்கன்னா இது முடியுதுல வேற எந்த விதமான ரசாயன இது உரம் போட்டதே இல்லை. ஆனா 15 வருஷத்துல இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு சாயில் டெஸ்ட் எடுத்துக்கும் போது எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கு. போரானா இருக்கட்டும், ஜிங்கா இருக்கட்டும், எல்லாமே. அப்ப வந்து நாட்டு மாடுகள் வந்து மேய்ஞ்சு இந்த நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணினாவே எல்லா நம்மளுக்கு வந்து ரசாயன உரத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா ஒரு ப்ரூஃபா, ஒரு என்கிட்ட கையில இருக்கிற ஒரு இது. அது எனக்கே வந்து நான் வந்து எப்பயுமே இது கம்மியாயிருமோ, இந்த எலிமெண்ட் கம்மியாயிருமோ, அந்த எலிமெண்ட் கம்மியாயிருமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில டைம் யோசி. ஆனா அது இல்லை. இயற்கை விவசாயம் ஒரு முழுமையான விவசாயம். அப்படி இருக்கும்போது என்னோட ஆசை வந்து என்னன்னா இந்த பொள்ளாச்சியில இருக்கிற எல்லா உணவா இருக்கு, நம்ம உற்பத்தி பண்றது எதுவுமே எல்லாம் இயற்கை உரங்கள் போட்டு வளர்த்தணும். அப்ப நஞ்சில்லாத உணவா இருக்கும், நஞ்சில்லாத ஒரு நீரா இருக்கும் அப்படிங்கிறதான். அதை செயல்படுத்தணும் அப்படின்னா விவசாயிகளுக்கு அது எப்படி அதை செய்யறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு புரிதல் வேணும். ஏன்னா இப்ப வந்து என்னன்னா அக்ரி யூனிவர்சிட்டியில வர்றாங்க, ஏதோ ஒன்று சொல்றாங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஒண்ணும் இல்லைங்க. வேறுபாடல் நோய்க்கு அக்ரியில வந்து இதைய பண்ணுங்க அதைய பண்ணுங்கன்னு நிறைய லிக்விட். கடைசியில இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஃபார்ம் யார்டு மேன்யூர் போடுங்க, நிறைய குப்பை மண்ணு போடுங்க, இயற்கையான மசாலா, ஏன்னா எதிர்ப்பு சக்தி அதுலதான் வரும். அப்போ அவங்களே அதை சொல்லும் போது இதுக்கு தீர்வு அங்கதான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க, நம்மாழ்வார் ஐயா எல்லாம் வந்து அவ்வளவு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாரு. நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை பயிற்சி மையம், நம்மாழ்வார் ஐயாவை கொண்டு போய் ஒவ்வொரு விவசாயிகிட்டையும் அவங்கள இது பண்ண வைக்கணும். அவங்களுக்கு தெரியணும், பெரும்பான்மையான விவசாயிகளுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம வந்து இனி அவரோட புத்தகங்களா இருக்கட்டும், அவரோட ஆராய்ச்சிகளா இருக்கட்டும், இதெல்லாம் அவங்களுக்கு கொண்டு போய் சேரணும். நம்மாழ்வார் ஐயா பேர்ல இலவசமா இயற்கை விவசாயத்தை பத்தி இங்க இருக்கிற விவசாயிகள்லாம் வந்து அங்க வந்து பயன்பட்டுக்கலாம், கத்துக்கலாம் என்னங்கிறது. நம்மாழ்வார் இயற்கை வேளாண் பயிற்சி மையம் சொன்னீங்க. இப்ப நம்மாழ்வார் ஏற்கனவே பயிற்சி மையமா இருந்து இன்னும் பயிற்சி தந்துட்டு இருக்க வானகத்துல வந்து கட்டுமானத்துக்கும் இயற்கை விவசாயத்துக்கும் உடல்நல வாழ்வியலுக்கும் ஒரு இருக்கிற இடத்துல எப்படி இருக்க பொருளை வச்சு எப்படி கட்டுமானம் பண்றது, ஒரு நிலத்தை சுரண்டாம, ஒரு குவாரியோ மலை உடைக்காம எப்படி நம்ம இருக்க மண்ணை வச்சு எப்படி கட்டுறது அப்படிங்கிற திட்டங்கள்லாம் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா பள்ளியாவே நடத்திட்டு இருக்காங்க. இப்ப இந்த திட்டங்கள்லாம் நீங்க சொல்ற நம்ம பொள்ளாச்சி தொகுதிக்கான பயிற்சி மையத்துக்கு நம்ம கொண்டு வர போறோங்களா? கண்டிப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வீடு கட்டுற இதை பத்தி பேசியிருந்தீங்க. நம்மாழ்வார் ஐயா வானகத்திலயும் சரி, அதே மாதிரி திருவண்ணாமலையில தணல்னு சொல்லி ஒரு இது இருக்கிறாங்க. இங்க இருக்கிற, அதாவது நம்ம சுத்தி இருக்கிற மண்ணுல அந்த மாதிரி நல்ல நம்ம பாரம்பரியமான கட்டுமான பணிகள் எல்லாம் இருக்கு. அதுக்கான பயிற்சி உறுதியா கொடுப்போம் நம்ம அந்த இதுல இருந்து. அதே மாதிரி நம்மாழ்வார் ஐயாவோட அந்த மையத்துல வந்து ரசாயன இல்லைங்களா, இந்த கெமிக்கல் சோப்பு இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த கழிவு வந்து நம்ம பாத்திரம் கழுவுறதோ இல்ல துணி துவைக்கிற கழிவு இதெல்லாம் போய் நிலத்தடி நீரை வந்து மாசுபடுது. அதனால அந்த ரசாயன இதுகள் எல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து இயற்கை சார்ந்த பொருட்களை உபயோகிச்சோம்னா நிலத்தடி நீர் வந்து மாசு ஆகாம இருக்கும். அதுக்கான பயிற்சியும் திட்டமிட்டு இருக்கும். இதெல்லாம் மக்கள் பயிற்சி செஞ்சு அவங்களா சுயதொழில் பண்றதுக்கான பயிற்சிகளா கட்டமைக்க போறீங்க? ஆமா, அவங்களுக்கு தேவையான மானியங்கள் அரசோட இதுல நம்ம வந்து செஞ்சு கொடுப்போம். நாம இந்த மக்களுக்கான ட்ரைனிங் கொடுக்கும் போது ஒண்ணு நீர் மாசாகாம இருக்கிறதுக்கு ஒரு இது, இன்னொன்னு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும், நாளைக்கு அவங்க ஒரு சுய தொழிலா செய்ய விரும்பினாங்கன்னா அதை சுய தொழிலா செய்யலாம். அந்த பொருட்களை அவங்க விநியோகம் பண்ணலாம். அது வந்து என்னன்னா நம்மாழ்வார் ஐயாவோட கனவான தற்சார்பு பொருளாதாரத்துக்கு இனியும் நம்ம அடுத்த ஒரு படி மேல போற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப வேளாண்மையில வந்து வேளாண் தொழிலாளர்களோட பற்றாக்குறைங்கிறது பெரும் பிரச்சனையா இருக்கு. இதை தாண்டி வந்து மிச்ச கட்சிகள் அவங்களுக்கு 100 நாள் வேலை, 150 நாள் வேலை, அப்ப மிச்சம் 200 நாள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்கும்போது அதுக்கு பதில் இல்லை. நம்ம விவசாயத்துக்கு அந்த மக்களை கூட்டிட்டு வரணும். விவசாய வேலைகளுக்கு ஆள் பற்றாக்குறையா இருக்கு. இப்படிங்கிற இந்த நிலையை வந்து நம்ம எப்படி நடைமுறைப்படுத்த போறோம்? இப்ப பாத்தீங்கன்னா
100 நாள் வேலை திட்டங்கிறது நம்ம ஒரு பக்கம் வச்சிடலாம். விவசாயிகளுக்கு இன்னைக்கு வந்து வேலை செய்யற ஆட்கள் குறைவா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது ஒன்னா குறைவா இருக்கிறாங்க, இல்லைன்னா ஆட்களுக்கான இது அதிகமா இருக்குது, கூலி அதிகமா இருக்கு. இன்னொரு பக்கம் இது வந்து நான் வந்து இப்ப பரப்புரை போனதுல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயமும், நிறைய பேர் 100 நாள் திட்டம் 100 நாள் வேலை வேணும்ங்கிறாங்க, அதுக்கு மேல இருந்தாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்ப இங்க வந்து ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை கேப் இருக்குது இந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல வந்து 100 நாளைக்கு மேல வேலை செய்யறதுக்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்க. 100 நாளைக்கு மேல இங்க வேலை இருக்குது. அப்போ அப்படி இருக்கிற அந்த மக்களுக்கு வந்து நாட்கள் அதிகரிக்க போறோம். அதுல வந்து முக்கியமா வந்து வேளாண்மை பணிகளுக்கு முன்னுரிமை. அதுக்கப்புறம் அது போக இப்ப தோட்டத்துல நடவோ இல்ல அறுவடையோ இருக்கிற காலம் போக இருக்கிறதுல தான் வந்து நம்ம வந்து மரமற்றது. சாலையோரத்துல இருக்கிற மரங்களோ சுற்றுச்சூழலை பராமரிக்கிறதுக்கோ நம்ம வந்து ஆட்களை உபயோகப்படுத்திக்குவோம். வேளாண்மையில வருவாய் வந்து நலிஞ்சிட்டே போகுது, வருமானம் விவசாயம் பண்றவங்களுக்கு வருமானம் வரல அப்படின்ட்டு. இதை அதிகரிக்க என்ன பண்ணணும்? இப்போ வேளாண்மை வந்து அவங்களோட வருமானத்தை அதிகரிக்க பார்த்தீங்கன்னா ரெண்டு, இது எல்லாமே ஒரு இதுலயே சொல்லிடலாம். ஒன்று வந்து என்னன்னா விலை வீழ்ச்சி, விவசாய பொருட்களோட விலை வீழ்ச்சி. இப்போ உதாரணத்துக்கு தேங்காய் நாளைக்கு வந்து விலை வீழ்ச்சி அடைஞ்சதுனாலும் விவசாயிகளுக்கு போதுமான வருமானம் வர்றதில்லை. அதே மாதிரி அவங்களுக்கான வாய்ப்புகள், விவசாயிகளுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தென்னை விவசாயினா கல் இறக்குறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து வருமானங்கள் அதிகரிக்கும், அதுக்கான வாய்ப்பு இல்லை. இத்தனை நாள் இருந்த திராவிட அரசு அதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு கல் இறக்குன்னா அதனால போதை பரவிடும், போதை மாத்திரை கலந்து கொடுத்துருவாங்க, சேவல் கட்டுல வந்து சூது நடக்குது, கெடா சண்டையில வந்து வெட்டுக்குத்து நடக்குது, இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தடை பண்றதுக்கு என்னென்ன காரணம் இருக்குமோ அதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா இது ரெகுலேஷன் பண்றதுங்கிறதுல அவங்க பேசுறது இல்ல. இப்ப நம்ம இதை எப்படி நம்ம ரெகுலேஷன் பண்ண போறோம்? இது வந்து ஒரு ஒரு விதமான சூழ்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அண்டை மாநிலத்துல கல் இருக்கு, கேரளால இருக்குது, ஆந்திரால இருக்குது, கர்நாடகால இருக்குது. அது உணவு பட்டியலில் தான் இருக்குது. அது போதைப் பொருளோ மது இதுல இல்லை. அப்ப இங்க இருக்கிற இந்த டாஸ்மார்க் வியாபாரத்துக்காகத்தான் இது நடக்குதுங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய் இந்த தேங்காய் விற்கிறது இதுல சாகுபடியில வருது அப்படின்னா, கல் இறக்குறதுல வந்து அதே மரத்துக்கு வந்து 5 மடங்கு லாபம் வரும், வருமானம் வரும். இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணியிருக்கிற பாம் ஆயில், அதைய வந்து நம்ம நியாய விலை கடையில கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த தேங்காய்னும் இல்லாம நல்லெண்ணெய்க்காகவும் இருக்கட்டும், கடல் எண்ணெய்க்காக இருக்கட்டும், எங்கே எப்போ வந்து வீழ்ச்சி அடையுதோ, இப்போ நான் உதாரணமா நம்ம தேங்காய் உதாரணமா எடுத்துக்கோம், வீழ்ச்சி அடையுதோ, இப்போ வந்து அந்த வீழ்ச்சி அடையும் போது என்னன்னா, இப்போ 200 ரூபாய்க்கு விற்கிது தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் அப்படிங்கும் போது விலை வீழ்ச்சி அப்போ வந்து ஒரு 100 ரூபா 125 அந்த மாதிரி விற்கும். இப்போ பாம் ஆயில் வந்து 100 ரூபாய்க்கு இந்த அரசு வாங்கி வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணி அதைய வந்து 20 ரூபா 25 ரூபாய்க்கு நியாய விலை கடையில கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதே மானியம் கொடுக்கறத வந்து நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் கொடுத்து அதே 100 ரூபாயை குறைச்சிட்டா கம்மி பண்ணி கொடுத்தாங்கன்னா, நுகர்வோர்கள் வந்து அவங்களுக்கு வேணும்னா அவங்க பாமாயில் வேணும்னா பாமாயில் வாங்கிக்கிறாங்க, வேண்டாம் நான் 25 ரூபாய்க்கு பதிலாக நான் 100 ரூபாய்க்கு தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கிறேன், இல்லை 110 ரூபாய்க்கு நல்லெண்ணெய் வாங்கிக்கிறேன், வெளியில 200 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு பதிலாக எனக்கு 100 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படிங்கும் போது விவசாயிகளுக்கு வருமானம் நிலையா இருக்கும். நம்ம வந்து வெளிநாட்டுல இருக்கிற பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு அந்த வருமானத்தை கொடுக்கறத விட நம்ம விவசாயிகளுக்கு இந்த பயன் போய் சேரும் அப்படிங்கிறது தான் எங்களோட திட்டம். நிறைய பேர்த்துக்கு விவசாயம் பண்ணணும்னா விருப்பம் இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, பெருவாரியான மக்கள் கிட்ட நிலம் இல்லை. அப்ப இந்த நிலம் இல்லாம வேளாண்மை பண்ண விருப்பம் உள்ளவங்களுக்கு நிலம் இருந்தா மட்டுமே சாத்தியம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. இதுக்கு மாற்றா மாடி தோட்டம் இருந்தாலும் இந்த நிலம் இல்லாம விவசாயம் பண்ண விரும்புறவங்களுக்கு என்ன விதமான வாய்ப்புகளை நம்ம நிறைய பேர்த்துக்கு விவசாயத்து மேல ஆர்வம் இருக்கும், அவங்க பண்ணணுங்கிற ஆசை இருக்கும், ஆனா அவங்ககிட்ட நிலம் இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நிறைய புறம்போக்கு நிலம், அரசு நிலமெல்லாம் இருக்கும், உபயோகம் இல்லாம இருக்கும். இப்போ அதைய வந்து விவசாயத்துக்கு உபயோகமா இருக்கிற மாதிரி ஒரு இதை உருவாக்கி நிலம் இல்லாத விவசாயிகளுக்கு ஆர்வமா இருக்கு அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து இந்த ஷார்ட் லீஸ் அந்த மாதிரி கொடுத்து அவங்க வந்து உபயோகிச்சுக்கிற மாதிரி நம்ம ஒரு திட்டமிட்டு இருக்கிறோம். நகர்ப்புறத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்குக்கு ரிசர்வ்டு சைட் நிறைய இருக்கும். இப்போ அந்த இடங்களெல்லாம் வந்து உணவு உற்பத்தி மையம் மாதிரி ஆக்கணும், உணவு உற்பத்தி பண்ணலாம், அது டீசென்ட்ரலைஸ்ட் ஆகும். அது இல்லாமல் இயற்கையான உணவை வந்து நாமளே அங்கே அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம்.
முன்ன சொன்ன மாதிரி அந்த டீசென்ட்ரலைஸ்டா தண்ணி சுத்திக்கிடுச்சு. அந்த தண்ணியை எப்படி இயற்கை விவசாயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம், எல்லாம் மல்டி பர்பஸா உபயோகப்படுத்திக்கலாம். நம்ம பாரம்பரியமா நம்ம மண்ணோட பழக்கத்துக்கு உட்பட்ட கெடா சண்டையாகட்டும், ஜல்லிக்கட்டாகட்டும், ரேக்லா பந்தயமாகட்டும், இல்லை சேவக்கட்டாகட்டும், இதை ஊக்குவிக்க இல்லை இதை காப்பாற்ற நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ இதெல்லாமே வந்து நம்ம தமிழர்களோட பாரம்பரியமான விளையாட்டு. அதுவும் இல்லாம வேளாண்மை சார்ந்த ஒரு விளையாட்டுகள் இதெல்லாம். ஜல்லிக்கட்டும் ரேக்லாவும் வந்து அரசு அனுமதியோட நடக்குது. அதே மாதிரி சேவல் சண்டையும் கெடா சண்டையும் அரசு அனுமதியோட நடக்கணும். சேவல் கட்டு கெடா சண்டை எல்லாத்துக்குமே, சேவல் கட்டு கெடா சண்டை எல்லாத்துக்குமே. நம்ம நாட்டு கெடாய்கள்லாம் இருந்ததுன்னா அந்த பராமரிக்கிறதுக்கும் நம்ம பாரம்பரிய ஆடு மாடுகளை கோழி சண்டை சேவல் எல்லாத்துக்குமே வந்து வளர்ப்புக்கு ஒரு மானியம் மாதிரி கொடுக்கணும்னு திட்டமிட்டு இருக்கிறோம். இப்போ இங்கே நம்ம வந்து மாடு ஆடு கூட கோழி இது கூட சார்ந்துதான் நம்மளோட விவசாய வாழ்வு முறையே இப்படிதான் இருக்கு. ஆனா இப்போ என்னன்னா இந்த கார்பரேட் கம்பெனிகள்லாம் வந்து போல்ட்ரி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில, ஏன்னா இதெல்லாம் வெளிநாட்டு இனம் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. மக்கள் கஷ்டப்பட்டு பாடுபட்டாலும் மாங்க நுழைச்சாலும் கடைசியில் அவங்க போய் அந்த காசெல்லாம் எங்கே கொட்டுறாங்கன்னா, ஒன்று படிப்புக்காக கொட்டுறாங்க, ஆரம்ப கல்வி, உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வி அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா மருத்துவமனையில் போய் லட்சக்கணக்கில் கொட்டிடுறாங்க அவங்க உடலை காப்பாற்றுறதுக்காக. இப்போ மிச்ச கட்சிகள் இதுல எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மாதம் இவ்வளோ தரோம், 2000 தரோம், 2500 தரோம், ஜெயிச்சா 10,000 தரோம் இப்படின்லாம் அறிவிப்பு கொடுத்தாங்க. இது ஒரு தற்காலிக தீர்வாக இருக்கு. ஒரு 2000 வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு இல்லை, ஒன்று மருத்துவமனை கொட்டுவாங்க, இல்லை பள்ளி கொட்டுவாங்க, இல்லை சாராய கடையில் கொடுப்பாங்க. இப்ப இதுக்கு மாற்றா வந்து நம்ம ஆட்சிக்கு வரும்போது அனைவருக்கும் இலவச கல்வி, இலவச மருத்துவம் அப்படின்னு முன் வச்சோம். இதனால மக்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும், அவங்க எப்படி மாறுவாங்க, அவங்களோட உழைப்பு, அவங்க மனநிலை எல்லாம் எப்படி இருக்கும், இதை எப்படி கொண்டு வர போறீங்க? நாம் தமிழர் கட்சி கொள்கையில வந்து பாத்தீங்கன்னா இலவச கல்வி, இலவச மருத்துவம், இலவச குடிநீர். இலவச மருத்துவம் அப்படிங்கிறது வந்து வெறும் இப்ப இந்த திராவிட கட்சிகள் கொடுத்துட்டு இருக்கிற மருத்துவம் இல்லை, உலக தரம் வாய்ந்த மருத்துவம். அதையே இலவசமா கொடுப்போம். அதே மாதிரி கல்வி, உலக தரம் வாய்ந்த கல்வி, அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை அவங்களே உருவாக்கிக்கூடிய அளவுக்கு கல்வி. இது ரெண்டும் அரசோட கடமை. அதை கொடுத்த மற்றதெல்லாம் அவங்களே இது பண்ணிக்குவாங்க, அவங்களோட வாழ்வாதாரத்தையோ அவங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்க. 2000 ரூபாய்க்கு நீங்க தரமான கல்வி இன்னைக்கு வாங்க முடியாது. 2000 ரூபாய்க்கு நீங்க வந்து தரமான மருத்துவத்தை பூர்த்தி பண்ண முடியாது. அப்படி இருக்கிற போது இதெல்லாம் இந்த 2000ங்கிறது வந்து வெறும் கவர்ச்சி திட்டங்கள் தவிர இது வந்து பயனுள்ளதா இருக்காது. மக்களுக்கு பயனுள்ளது வந்து உலக தரம் வாய்ந்த மருத்துவம், உலக தரம் வாய்ந்த கல்வி. இது ரெண்டையும் வந்து நாம் தமிழர் கட்சி இலவசமா கொடுக்கும். நீங்க சொல்லும் போதுதான் அதுல கூடுதலா ஒரு செய்தி என்னன்னா, மாங்குன்னு பகலும் ராத்திரியும் வந்து வேலை செய்யறாங்க. ரொட்டேஷன் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வேலை செய்யறாங்க. எதுக்கு வேலை செய்யறாங்க கேட்டா, அவங்க பெருவாரியா அந்த காசு எங்க இழக்கிறாங்கன்னா மருத்துவமனையிலையும் கல்வி கூடங்கள்லையும். இப்ப இது குறையும் போது அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது குறைஞ்சிரும், மன அழுத்தங்கிறது கம்மியாயிரும், அவங்க நோய்வாய்ப்படுறது கம்மியாயிரும், அந்த சமூகமே ஒரு அமைதியான நல்ல ஆரோக்கியமான சமூகமா கட்டமைக்கப்படும் அப்படிங்கிறது புரியுது. இப்ப அந்த வேலையை சொன்ன பாத்தீங்களா, இந்த ரொட்டேஷன் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் இப்படி மாறும்போது அந்த அழுத்தங்கள், உடல் ஆரோக்கியங்கிறது கெடுது. இப்ப இதுக்கு வந்து தமிழ்நாட்டு அளவுல, அது நாம் தமிழர் கட்சி சார்பா இங்க வேலை நேரங்கள் அத்தியாவசிய வேலையை தவிர மிச்ச வேலைக்கெல்லாம் வந்து காலையிலிருந்து இரவுக்குள்ள அந்த வேலையை முடிக்கிற மாதிரி செயல் திட்டதா இருக்குங்களா? கண்டிப்பாங்க. இப்ப என்னன்னா, இப்ப நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கிரேவியார்ட் ஷிஃப்ட்ம்பாங்க ஐடி இண்டஸ்ட்ரியில. இது வந்து எப்படின்னா, நீங்க இரவு நேரத்துல நீங்க முழிச்சிருந்தீங்கன்னாவே அது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு கேடான ஒரு விஷயம். அப்போ தொடர்ந்து ஒருத்தர் வந்து 6 மாசமோ 1 வருஷமோ இதே மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா நோய்கள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவசியமா இருந்தாலும் கூட சில சூழ்நிலை நம்ம தவிர்க்க முடியாது. அவசியமான இப்ப மருத்துவமனையோ இருந்தாலும், ஆனா அது வந்து ரொம்ப ஒரு குறுகிய காலத்துல ஒரு 4 நாள் 5 நாள் அந்த ரொட்டேஷன் ஷிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி அதுலதான் நம்ம கொண்டு போகணும். நீங்க இன்னொரு ஒரு நல்ல ஒரு விஷயத்த எடுத்தீங்க. நைட் ஷிஃப்ட்ல தொடர்ந்து ஒருத்தர் பணி புரிஞ்சுட்டே இருந்தாருன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நோய், மன அழுத்தங்கள் இதெல்லாமே வரும். போதாததுக்கு இப்ப நம்மளுக்கு வந்து தரமான மருத்துவம் இல்லை அப்படின்னா பெரிய ஒரு சுமையாத்தான் மாறுமே தவிர அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்காது. அப்போ அதுலதான் சொல்றோம், நமக்கு அந்த இலவசங்கிறது பிரயோஜனம் இல்லை. நல்ல மருத்துவம், நல்ல கட்டமைப்பு, அரசியல் கட்டமைப்பு, நல்ல அரசு, நல்ல ஆட்சியாளர்கள் இருந்தாங்கன்னா மக்களோட நலனை கருத்துல வச்சு ஒவ்வொரு வேலையும் செஞ்சாங்கன்னா கண்டிப்பா பிரச்சனைகளாக குறையும், உறுதியா குறையும். பள்ளி படிக்கிற மாணவர்களாகட்டும், இளைஞர்களாகட்டும், கல்லூரியில படிக்கிறவங்க, படிச்சு முடிச்சவங்க, வேலையில நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்க,
இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாற்று ஒரு மனசு அமைதிப்படுத்த அப்படிங்கிறதுக்கெல்லாம் விளையாட்டுங்கிறத ஒரே கருவியா இருந்தது. விளையாடுறதுக்கு இங்க போதிய மைதானம் இல்லாத காரணத்தாலும் கைபேசியில வந்து ஊடுருவி அதுக்குள்ள நேரத்தை செலவிடுறதும், ரெண்டாவது அப்படி விளையாட நினைக்கிறவங்க ஒரு இடத்துல போய் டர்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து இப்ப நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. பணம் கட்டி நம்ம விளையாடலாம், பணம் இல்லாதவங்க விளையாட முடியாது, பணம் இருக்கவங்க விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு நிறுத்திட்டு இருக்காங்க. இப்ப இந்த இளைஞர்களுக்கு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இவங்க விளையாடுறதுக்கு நம்ம என்ன முறைமை கடைபிடிக்க போறோம், இங்க நம்ம பொள்ளாச்சி பகுதியில நம்ம எப்படி இதை வந்து அமல்படுத்த போறோம்? சரியான கேள்வி தான் கேட்டிருக்கிறீங்க. ஏன்னா இப்ப இருக்கிற குழந்தைங்களா சரி, இளைஞர்களும் சரி, பொழுதுபோக்குங்கிறது கைபேசி தான் அவங்களோட பொழுதுபோக்கு ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே அதுலயே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த திரை கவர்ச்சிங்கிறதும் கூட இப்போ இன்னைக்கு அது ஒரு காரணம். இப்போ ஆனா என்ன அவங்க மறந்துடுறாங்கன்னா, இதனால வர்ற அந்த குழந்தைங்க, இது பெற்றோர்கள் நிறைய புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். குழந்தைங்க அதிக நேரம் கைபேசியில அவங்க செலவிட்டு இருந்தாங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது, மன பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால அதை தவிர்க்கணும். அதுவும் இல்லாம குழந்தைகளை பொறுத்தளவுக்கு உடல் ரீதியான விளையாட்டுகள் தான் அதிகமா இருக்கணும். அதுதான் வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்பதான் ஆரோக்கியமா வளருவாங்க. நம்மளோட இது என்னன்னா, எந்த ஒரு குழந்தையுமே ஒரு விளையாட்டு மைதானமோ என்னங்கிறது ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேல போக வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. அது கல்வியா இருக்கட்டும், மைதானமா இருக்கட்டும். அவங்க எந்த பள்ளியில படிக்கிறாங்களோ அதே இடத்துல அந்த மைதானத்தின் நல்ல முறையான மைதானம், அவங்க எந்த மாதிரி ஒரு விளையாட்டை விரும்புறாங்களோ அதுக்கான தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதையே உருவாக்கணும். இப்படி கல்விக்கு ரொம்ப தூரம் ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளார தான் அந்த கல்வி அவங்களுக்கு வரணும். அதே மாதிரி அந்த 2 கிலோமீட்டர் அளவுக்குள்ளார அவங்களுக்கு அதே ஒரு மைதானம், நல்லா உயர்தர மைதானம், அதுல நல்ல ட்ரெயினர்ஸ் அவங்க கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த இது நகர்ப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கும், ஆனா கிராமப்புறத்துல இருக்காது. அப்ப நம்ம பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்தளவுக்கு அதைய நம்ம உருவாக்கினாதான் ஆரோக்கியமான அடுத்த தலைமுறையை உருவாக்க முடியும். நீங்க இந்த சொன்னதுல சுத்தளவுல இடம் இல்லாத சூழல்லாம் இருக்கு. நகரத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி போற மாதிரி இருக்கு. சில இடங்கள்ல அரசு நிலம் இல்லாம இருக்கு. நிலம் இல்லாத பட்சத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப நிலம் இல்லாத இடத்துல அரசு லீஸ் அப்படிங்கிறாங்களா, குத்தகைங்கிற மாதிரி ஒரு ஒரு 10 ஆண்டு குத்தகைக்கோ 15 ஆண்டு குத்தகைக்கோ எடுத்து இல்ல ஒரு அந்த ஒப்பந்தத்தை பொறுத்து எடுத்து அந்த இடத்துல அரசு பராமரிக்கும். அப்ப அந்த குழந்தைங்க அங்க விளையாண்டுட்டு போயிடுவாங்க. அது போக அரசு பள்ளியோ இல்ல மற்ற பள்ளிகளோ இருக்கிற கல்லூரிகளோ இருக்கிற மைதானமோ அங்க இருக்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்த குழந்தைங்களுக்கு பயன்படுத்துற மாதிரி ஏற்பாடு செய்யப்படும். பொதுவா இருக்க குழந்தைகள் தாண்டி சிறப்பு நிலை குழந்தைகள்னு சொல்லிட்டு நாளுக்கெல்லாம் அந்த எண்ணிக்கை கூடிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 30 குழந்தை பிறந்ததுன்னா அது ஒரு குழந்தை கட்டாயம் பாதிக்கப்பட்டு மனதளவுலையும் உடலளவுலையும் பாதிக்கப்பட்டு பிறகு ஆட்டிசம்னு சொல்லுவாங்க. நிறைய அதுக்கு பேரெல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப இந்த குழந்தைகளை சேர்த்துறக்கும், வளர்த்தி எடுக்கிறதுக்கும், அவங்களை காப்பாத்துறதுக்கும், அவங்களுக்கான மருத்துவ அடுத்து நகர்வு பண்றதுக்கும் பெற்றோர் கடும் சிரமப்படுறாங்க. அம்மா அப்பா 2 பேரும் சில இடங்கள்ல ஒரு தாயா இருந்து சிங்கிள் பேரண்டா இருந்து அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்க கணவனை இழந்தவங்களோ இல்ல மனைவி இழந்தோ அந்த குழந்தையை வளர்க்கறதுல சிரமப்படுறாங்க. இப்ப இந்த சிறப்பு நிலை குழந்தைகளுக்கு நம்ம ஏதாச்சும் நம்ம பண்ண போறோம்? அரசு தரப்புல சில ஸ்கீம்ஸ் இருக்குது, ஆனா அது சரியான முறையா செயல்படுதா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. அதனால அதைய முதல்ல சரி செய்யணும். நம்ம அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு அந்த நிவாரணம் போய் சேருதா. அப்போ நீங்க கேட்ட இன்னொரு கேள்வி சிங்கிள் பேரண்ட்மாங்க, ஏதாச்சும் ஒரு பெற்றோர் தான் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு கூடுதலான ஒரு தொகையை கொடுக்கணும். கொடுத்தா தான் அவங்கனால அதை இது பண்ணும். இந்த தொகைகள் போதுமானதளவா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இது நம்ம ஏற்கனவே அறிவிச்சதுக்கோ இருக்கலாம், இது பத்தாம இருக்கலாம். இப்ப இதைய இது சரியான நபருக்கு போய் சேருதா, சரியான நபருக்கு சரியான தொகை போய் சேருதா, இதை ரெண்டையுமே நாம் தமிழர் ஆட்சியில செயல்படுத்துவோம். அதே மாதிரி அதோட ரூட் காஸ் அப்படிம்பாங்க, அது என்ன காரணங்கிறது கண்டறிஞ்சு அதுக்கான தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். பொள்ளாச்சியில நிறைய உணவகம் வந்துருச்சுங்க. அது போக வீட்லயும் உணவு சீரான முறையில சமைக்காம உபரியா சமைக்கிறதும், திருவிழா காலங்கள்ல இல்ல ஒரு திருமண வீடு நல்ல கறி கெட்ட கறின்னு சொல்லிட்டு உணவு வீணாகிறது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதே நேரம் உணவு இல்லாம சாலையோரங்கள்ல ஊர்ப்புறங்கள்ல உணவுக்காக இயங்கிட்டு இருக்க மக்களும் பெருகிட்டே இருக்காங்க. கையேந்திரன்லையும் பெருகுது, உணவு வீணாகிறதும் பெருகிட்டே இருக்கு. இதுக்கு நீங்க ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் சொன்னீங்க. இதை எப்படி பண்ணலாம்? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கல்யாணங்கள் சில விசேஷங்கள் எல்லாம் பார்த்தோன்னா நம்ம நிறைய உணவு நிறைய வீணாகுது. அதே சமயத்துல
ஒரு நம்ம சமூகத்துல ஒரு பக்கத்துல வந்து அவங்களுக்கு வந்து உணவு கிடைக்காம இருக்குது. அப்ப இதுல என்ன திட்டமிட்டிருக்கிறோம்னா, ஒரு செயலி மாதிரி உருவாக்கலாம். அந்த செயலியில வந்து யாராச்சும் அந்த இடத்துல வீணாகிற மாதிரி இருந்ததுன்னா, இந்த விழா கல்யாணத்திலேயோ ஏதாச்சும் இல்லை திருவிழாவிலையோ அவங்க வந்து அந்த செயலியில வந்து அவங்க இது பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இவ்வளோ உணவு இருக்குது, இந்தந்த உணவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டுருவாங்க. அது இருந்துச்சுன்னா நாம வந்து அதை வாங்கி உணவு இல்லாதவங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்திடுவோம். இறுதியா நம்ம தமிழர் மெய்ப்பொருள் வலைவழி வாயிலாக நீங்க நம்ம பொள்ளாச்சி தொகுதி மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு, தமிழர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தமிழ் இனம்ங்கிறது வந்து நம்மளுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. வேளாண்மையை சார்ந்த நம்மளோட இனம், பாரம்பரிய உணவு இருக்கு, பாரம்பரிய விளையாட்டுகள் இருக்குது, நம்ம வரலாறு நீண்ட வரலாறு இருக்குது, மொழி இருக்கு. இதுதான் நம்மளோட அடையாளம். இதையே நம்ம முன்னெடுக்கணும், மறந்துடக்கூடாது. நம்ம எல்லாம் தமிழர்களா ஒன்றா இருந்து நம்ம வரலாறை மீட்டெடுக்கணும். இதுதான் என்னோட ஒரே வேண்டுகோள். நாம் தமிழர்.